ஜெபத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நினைத்ததெல்லாம் நடக்கும், அது ஆண்டவரால் மட்டுமே சாத்தியமாகும். நினைத்ததெல்லாம் நடக்குமே, ஆனால் அதுக்கு ஆண்டவர் மட்டுமே, அவரால் மட்டுமே சாத்தியமாய் மாறுகிறது. எனவே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா ஜெபத்துல இருக்கும். ஜெபத்தினுடைய தடைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது தடை நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஏன்டா ஜெபிக்கல, காலைல ஏன் ஜெபிக்காம போயிட்ட, வேலைக்கு போயிட்ட, ஸ்கூலுக்கு போயிட்ட, காலேஜ் போயிட்ட, ஜெபிக்காம ஏன் வெளியில போன? நேரம் இல்லை ஃபாதர். நேரம் இல்லை அது அர்த்தம் கிடையாது. உன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் ஜெபம் இல்லை, அதான் அர்த்தம். நீ எதுக்கு முக்கியத்துவம் தர? நான் ஜெபத்துக்கு நீ முக்கியத்துவம் தரல. உன்னுடைய லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுனா ஜெபமா இருக்கு. ஒரு வேலை முக்கியமான வேலை என்றால் அதற்கு நேரம் கொடுப்போம் இல்லையா? சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். எப்படியாவது ஒரு 2 வேலையாவது குறைந்து சாப்பிடுவோம்ல. ரொம்ப நேரம் இருக்கு, 3 வேளை சாப்பிட முடியல, கொஞ்சம் 2 வேளையாவது சாப்பிடுவோம் அல்லவா? ஏனென்றால் சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது, எனவே சாப்பிடணும். ஜெபமும் அப்படித்தானே. ஜெபிக்காம நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஜெபிக்காம நீ வல்லமையை காண முடியாது. அப்படி என்றால் எனக்கு நேரம் இல்லை ஃபாதர், அதனால தினந்தோறும் ஜெபிக்கல, எனக்கு நேரம் இல்லை, அதனால தாய்மரியாவோடு சேர்ந்து ஜெபமாலை நான் ஜெபிக்கல, ஜெபமாலை மூலமா அருளை பெற முடியல. எனக்கு நேரம் இல்லை ஃபாதர், அதனால சண்டே பூசைக்கு போல. எனக்கு நேரம் இல்லை ஃபாதர், நான் சிலுவை பாதைக்கு போல. எனக்கு நேரம் இல்லை ஃபாதர், அதனால எனக்கு பர்சனல் பிரேயர்ல தனி ஜெபத்தில் அமர முடியல. நேரம் இல்லலாம் இல்ல, உனக்கு அது முக்கியத்துவம் இல்லை. உனக்கு அது பூச முக்கியத்துவம் இல்லை, உனக்கு ஜெபமாலை முக்கியத்துவம் இல்லை, உனக்கு தனி ஜெபம் முக்கியத்துவம் இல்லை. எதுவெல்லாம் முக்கியத்துவம் இருக்கோ அதுக்கெல்லாம் நீ நேரம் கொடுக்குற. எது முக்கியத்துவம் இல்லையோ அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேற. ஒருத்தர் நல்ல மனசோட ஒரு சமூக சேவை செய்ய வந்தாராம். தினந்தோறும் வந்து எல்லோருக்கும் நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லோரும் காத்திருக்கிறாங்க, அவர் வருவார் அடுத்த நாள். ஆனா ரொம்ப தாமதமா வரார். எல்லாரும் பசியோடு காத்திருக்கிறாங்க, வந்து அவர் உதவி செய்கிறார். அப்ப கேட்கிறாங்க, ஐயா நீங்க தினந்தோறும் வரேன்னு சொன்னீங்களே, ஏன் ஐயா லேட்டா வரீங்க? நீங்க வர்றதுக்குள்ள எல்லாம் தோண்டு போறாங்க. இல்லைங்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த சான்று ஏன் சொல்றோம்னா, அவருக்கு இதை விட வேற ஏதோ முக்கியமா இருந்தது, அது செய்யணும் தான் வந்தாரு. ஆனால் இதை காட்டிலும் அது முக்கியம் வேறு ஒன்று இருக்கிறது. இல்லை என்றால் இதற்கு நேரத்தோடு வந்திருப்பார். இது முக்கியமாக இருந்தால் நான் இங்குதான் முதல்ல இருப்பேன், அங்கு என் நேரத்தை குறைவாக கொடுக்கிறேன். பிரேயர் கூட அப்படிதான். பிரேயர் முக்கியமா இருந்தா நீங்க நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். எப்படிதான் ஜெபிச்சிருவோம், வேற ஒண்ணுக்கு போய் காரணம் சொல்லுவோம். ஏன் லேட்டா வந்த? நான் ஜெபம் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். வாழ்க்கையில ஜெபத்துக்கு தான் நம்ம காரணத்தை சொல்றோம். நேரம் இல்லை என்று பெரும்பாலும் எங்க சொல்லப்படுகிறது என்றால் ஜெபம் தான். கோயிலுக்கு போகாதவங்களை கேளுங்க, சண்டே பூசைக்கு போல. உங்க வீட்டுல யாராவது இந்த வாரம் போகாம வந்திருப்பாங்க சண்டே பூசைக்கு, அவங்க கிட்ட கேளுங்களேன், ஏன் ஜெபத்துக்கு போல, ஏன் பிரேயருக்கு போல? நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிஸியா வேற ஒண்ணுல இருந்தேன், போக முடியலன்னு சொல்லுவாங்க. ஜெபமாலை நீங்க சொல்லாதவங்க இருப்பாங்க, உங்க வீட்டிலேயே இருப்பாங்க. அவங்க கிட்ட கேளுங்க, நேற்றைய தினத்துல அல்லது இன்றைக்கு ஏன் ஜெபமாலை சொல்ல கேளுங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நேரம் இல்லை. நேரம் இல்லைலாம் கிடையாது, அவங்களுக்கு ஜெபமாலை முக்கியமாக இல்லை. அவங்களுக்கு தனி ஜெபத்துல ஏன் நீ பர்சனல் பிரேயர்ல ஜெபிக்கல என்றால் ஜெபம் முக்கியமா தெரியல. ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துவோம் நண்பர்களே. இறைவார்த்தை தரம் பாருங்க, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது வார்த்தை. மக்களை அனுப்பிவிட்டு அவர் இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியாக இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். யார்? இயேசு. எப்பொழுது என்றால் 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்துட்டு உடனடியாக அங்கிருந்து அவர் தனியே போகிறார். அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு அவரை புகழ்ந்திருப்பாங்க, அவளை எவ்வளவு அவர்கிட்ட வந்து பேசணும் வந்திருப்பாங்க. ஆனால் ஜெபத்துக்கான நேரம் வந்துருச்சு. அப்ப அவர் அவர்களையெல்லாம் விட்டு பாருங்க, அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, இயேசுவோட வாழ்க்கையில் நடந்தது. அவ்வளவு பேர் இருக்காங்க, 5000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாம் விட்டுட்டு அவர் ஜெபத்துக்கு போனார். அதான் கடவுள். நீ எவ்வளவு ஜெபிக்கணும்னு பார்த்துட்டோம், எவ்வளவு பிரச்சனையோடு நம்ம இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டத்தோடு நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோம் பாருங்க நண்பர்களே. அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர் இறைமகன், அவர் கடவுள் தான். ஆனாலும் ஜெபிப்பதற்காக போனார். பொழுது சாயும் வழியில ஜெபத்துல இருந்தாராம், தனியே ஜெபித்துட்டு இருந்தாராம். நவகாலத்தை பயன்படுத்துங்க, தடைகளை உடைங்க. நேரம் இல்லை என்று சொல்வது உடைங்க, ஜெபத்துக்கு வாங்க, வல்லமை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, ஜெபிக்கணும் என்ற வார்த்தைக்கு நன்றி அப்பா. இன்னும் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய ஆசையை தாங்காண்டவர், ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை, ஜெபிக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்காண்டவர், ஜெபிக்கிறோம் என்ற உணர்வை எங்களுக்கு தாங்காண்டவர். பிள்ளைகள் என்னவெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார் உங்க பாதத்தில் வைக்கிறேன்.
நீங்க தொடுங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் பெயரில் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அவர் தொடுவாராக. ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வல்லமையான இறை கிருபையிலே அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. அவர் உங்களை தொடுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். நண்பர்களே, செபியுங்கள், நல்லது நடக்கும். ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்கிற. 3வது தடை நேரமின்மை என்பதே கிடையாது. ஜெபிப்பது இப்படி ஆர்வம் குறைகிறது என்றே அர்த்தம். எனவே ஆர்வத்தை மிகைப்படி ஜெபிப்போம். வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க தேவைகள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். God bless you. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.